தேங்காயம் பழுத்து போய் கிடக்குது, சரியான செத்தல் பத்தி போய் கிடக்குது. ஒவ்வொரு நாளும் விழுகுது போல கிடக்கு. இங்க விழுந்த இடத்துல என் காலையில யாரும் தூக்கி தூக்கிண்டு போயினமோ தெரியல. இங்க புடுங்கம் பாறாங்கள் இல்லை. நான் யார கூப்பிட்டு புடுங்குறது. இங்க பாரு நான் அப்படியே ஒவ்வொரு நாளும் விழா விழா அதானே தேங்காய் விழுந்த அடையாளம் கிடக்குது. பார்த்தால் தேங்காய காணே பாரு செத்தலா போய் கிடக்குது. உங்களை பாரமண்டவனையும் காணையில இருக்கா. எங்க நிக்கிறானும் தெரியல, யார்கிட்ட சொல்லி விடுறான்னு தெரியல. இந்த தேங்காயை இவ்வளவு யாரோ கொண்டுதானே போயினோம். யார் இடத்த நாங்கள் பிடிக்கிறது பாரு இவ்வளவு தேங்காய். கடவுளை செத்தல் பத்தி பத்தி விழுகுது. யார நாங்கள் கேட்கறது. புடுங்குறவனையும் காணையில யார் என்று பாக்குறது. ஏன்னா மரத்துக்களை நின்று புலம்பிக் கொண்டு நிக்கிறான். தேங்காய் புடுங்குறவன் வாரான் இல்ல. அவன் வரையிலேண்டே புலம்பி வேற ஒவ்வொரு நாளும் தேங்காய் விழுகுது, சனம் கொண்டு போகுது. சனம் இப்ப தேங்காய் விலையிலேனா கிடந்தா 2 தூக்கி கொண்டு தானே நாங்க நேனு கரை சமைக்கிற தேங்காய் போடாம. அப்ப இந்த தேங்காயில புடுங்கவும் ஆளும் இல்ல. அதான் நான் என்ன செய்கிறது, அயலட்டியால் கொண்டு கொண்டு போகுது. அப்ப அவன் எப்ப அவனை வாரன்னு சொன்னவன்? இப்ப 2 நாளே வாரம்னு சொன்னவன். ஆளை காணையில. அப்ப அவன் ஆளை காணையிலட்டா நீ ஆளை போய் பார்க்க இல்லையா? அப்ப நான் எங்க பார்த்து பிடிக்கிறது? உங்க அங்க இங்கன்னு புடுங்க வாரவன் தானே. அதுகிட்ட சொல்லி விட்டேன் வர சொல்லி. இந்த தேங்காய் அதுக்கிடையில செத்தல் பத்தி பத்தி கீழே விழுந்து விழுந்து ஓமன் அங்காள பேர நியாயமான செத்தல் மரத்துல கிடக்கு தேங்காய். அதுதான் இப்ப இவ்வளவு தேங்காய் 25 30 தேங்காய் இப்ப 10 15 தேங்காய் தான் கிடக்குது. அதுக்குள்ள நியாயமான தேங்காய் விழுந்து அப்படியே விழுந்த அடையாளம் கூட தெரியுது. இந்த தேங்காய் விலையிலேனா 6 எடுத்து கொண்டு போய் தேங்காய் 200 ரூபாய் விக்குது. ஓ நாங்கள் என்னடா செய்கிறது, என்னண்டு வாழ்றது. வாழையில தானே அதுக்காக இப்ப இந்த தேங்காய் மற்றாக்கள் எடுத்து கொண்டு போகப்படுறது என்ன? அதுதான் உங்களுக்கு சொன்னா நீ டைம் கரிசமைக்க தேங்காய் இல்ல. குந்தல தேங்காய் விழுந்து போய் கிடக்குறானே. அப்ப நீ வீட்டுக்கு தானே அந்த தேங்காய் எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கிற. எனக்கு ஒரு தேங்காய் தான் நானே பேக்கதான் வைக்கிறேன். நான் எங்க தேங்காய் தூங்கிட வச்சது. அங்க அலைஞ்சாலே ஆக்கள் அயலட்டியா கொண்டு போகுது. நானும் கொண்டு வச்சிருக்கிறேன். அப்ப அயலட்டா கொண்டு போக மாட்டேன். நீ என்ன செய்த? நீ வீடு பக்கத்துலானே. நான் தூரத்துல இல்ல இருக்கிறேன். சரி சரி. இன்றைக்கு தானே வந்து பார்த்தேன் நான் தென்னை மரத்தை. உங்க பேர் இவ்வளவு தேங்காய் விழுந்தும் கிடக்குது, செத்தல் பத்தி பேயும் கிடக்குது. அப்ப நான் அங்க தூரத்துல இருந்து பாருங்க, எனக்கு என்ன தெரியும். இங்க வந்தா விழுந்த அடையாளங்கள் எல்லாம் கிடக்குது. ஆக்களை கொண்டு போடினேன். நானே இங்க கொண்டு அங்க வீட்டுக்க வைக்கிறேன். இல்லாட்டி உனக்கு ஒரு சாடத்துக்கே குறி இல்ல. நான் நினைச்சேன்னா நீ உங்க கணக்க தேங்காய் வச்சிருக்கிற எனக்கு கேப்பம் வந்து பார்த்தேன். அப்படி இல்ல. நான் ஏறி இப்படும் கட்டேன். நீ மறந்து ஏறுவீங்க? ஓ நான் ஏறுவேன். மரத்துல என்னண்டு ஏறுறது? ஆனா நான் முந்தி 2-3 தடவை ஏறி வளைக்கு விழுந்தாலும் இந்த கடைசி எங்கள் பாவம் ஒட்டு பிரச்சனையும் இல்லைன்னா நான் வடிவா ஏறுவேன்னா நீ பயப்படாதே. நான் ஒரு நாள் மரங்கள் ஏறுறத நான் காணையில நான் ஏறுவேன்னா நீ ஒன்றுக்கும் பயப்படாத. மேல கிடக்குற தேங்காய் எல்லாம் வடிவா புடுங்கி போட்டு விடுறான். நீ பயப்படாதே. ஒன்றுக்கு நீ ஏறாதே. விளாத்தன நான் ஏறுவேன் சொல்றேன். நீ விளாத்தன நான் ஏறுவேன். எனக்கு ஒரு கயிறு கொண்டு போகணும். கயிறு கொண்டு போகணுமோ? ஓ கயிறு எடுத்து கொண்டு வா. நான் வடிவாக ஏறி புடுங்கி போடுறேன். என்ன இது உண்ட கதை? சொல்ல சொல்ல கேட்கிறா இல்லையா? நான் வடிவாக ஏறுவேன். நீ மரத்துல நான் ஏத்தினால் உண்ட மனசி தச்சல மரத்துல விழுந்தா என்ன வந்து பேசாதே. அவளுக்கு நீ ஏன் சொல்ல போற? அவளுக்கு சொல்லாம நீ விழுந்து செத்து பேக்கிறதா பேசா. அவள் ஓடி யாரும் பேசுவாள். அது ஒரு பிரச்சனையும் வராது. நான் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஏறி கிடக்குற தேங்காய் எல்லாம் புடுங்கி விடுறேன். நீ மனுஷியோட இந்த கதை இதுக்கு முந்தி நீ பழக்கமே மரமேறி. நான் முந்தி எங்கட மரத்துல இருக்கா ஏறி புடுங்கினான். ஓ அப்ப எனக்கு பயமா கிடக்குற. நீ தைஜல நீ விழுந்து போவாண்டு. ஐயோ நான் உனக்கு சொன்ன விளங்குது இல்லையா? ஏன்னா நீ பயப்படுறான. அப்ப பின்ன ஏறு பாப்பம். நீ ஒரு கயிறு எடுத்து வந்ததாவது எனக்கு நான் ஏறி புடுங்குறது. ஏறு மரத்துல ஆனா கெடும்புக்குத்தான் ஏத்தி விட்டாண்டு வர போதும் காகங்களும் கத்திக்கொண்டு எனக்கு பயமாகடா. நான் வெள்ளனாவும் சொன்னேன். நீ ஒன்றும் பயப்படாத. எப்படியே நான் எங்கட புள்ள மேத்தன ஒரு இந்த மனசு ஏத்தி விட்டுட்டு பேரன் வேடிக்கை பார்க்கடிச்சு அனம்புத்து என்னதான் பேச போகும். ஒரு தரம் ஒன்றும் கதைக்காயினாம். ஒரு தரம் ஒன்றும் கதைக்காயினான். நான் தேங்காய் விடுங்க கேட்கல. நீ அப்ப நெட்ட வானில் சரியோ தேங்காய் உருண்டு காலுகளுக்க வந்தேன். சரியோ எட்ட வான்னு சரி நான் நெட்ட வாணிக்கிறேன். உங்க பாப்பா வந்து கிட்டவா அப்ப இருக்கா ஒரு பாப்பா. நான் இதுல இருந்து பார்த்தோன்னு தான் இருக்க போறேன். தஜ்ஜல விழுந்தாலும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. எனக்கும் கஷ்டம் தானே. ஊமண்டு சொல்லி போட்டேன். சரி எப்படியாவது எனக்கு தேங்காய் தேவை.
புடுங்கி ஏறி பாப்போம். என்னடா இது ஒரு சோதனையா கிடக்குது. ஐயோ நானும் வேற சொல்லி போட்டேன் பொடியன் சாப்பாடு. நான் எங்க என்ன செய்யணும் சொல்ல பொடியன் எனக்கு பயமா கிடக்கு மேல பார்க்க. சரி இன்னும் என்ன கொஞ்சம் தூரம் தானே ஏறி விடலாம். கொஞ்சம் களை ஆறிக்கொண்டு ஏறுவான். அப்போ ஏழாடி ரங்கன கீழே அஜு ரங்கனை அங்க தவழ்ற மேல கிடங்கன தவழ்ற ரங்கனை. என்னண்ணா இது தேங்காய முட்டுக்காய பாரு நானே. அதெல்லாம் தேங்காய் தாண்டி போடுங்க. எல்லாம் நல்ல செத்தலா போச்சு. ஒரு மாதிரி புடுங்கி போட்டேன். ஒரு 25-30 தேங்காய் கீழே விழுந்திருக்குது. சரி ஒரு மனுஷிட்டு ஒரு 2-3 தேங்காய் கேட்டு பாப்போம். ஒரு மாதிரி தாவி தாவி ஏறி புடுங்கி போட்ட. ஒரு மரத்துக்கு எத்தனை தேங்காய் கேக்குற? என்னென்ன கேக்குற? மரத்தால ரங்கே இல்ல, அதுக்கிடையில கணக்கு பார்த்துட்டேன் எத்தனை தேங்காய் கொடுக்குறான்ட்டு. உனக்கு கொடுக்க குடிமனம் இல்லையோனே. ஏறுறதுக்கு 2 இறங்குறதுக்கு 2 தேங்காய் தரவும். ஏற 2 வேற 2 அப்படியெல்லாம் கொடுக்கலாது. ஏறதுக்கு மட்டும்தான் நான் 2 கொடுப்பேன். இல்லாட்டி அந்த மரத்திலே இருந்துகோள். என்ன இந்த மனசு இப்படி சொல்லுது? சரி 2 என்றாலும் வேண்டுவான். பாத்தியாண்ணா உன்னுடைய அலுவல் முடிய இப்ப நீ என்ன செய்த போட்டான்னு பாத்தியா? ஏன் 2 தேங்காய் தானே தந்திருக்கிறேன். 2 தேங்காய் தானே தர வேணும். ஏற 2 வேற ரங்க 2 சொன்னா ஆறு தெரியணும் இந்த தேங்காய் விற்கிற விலையில. சரி சரி இது என்னடா இந்த மாதிரி 2 தூக்கு. சரி என்ன செய்வோம்? இங்க பாருண்ணா நான் சின்ன தேங்காய் தான் நான் எடுத்தேன். சின்ன தேங்காய் தான் காரியம். உள்ளுக்கு பின்னாம்பிரிய தேங்காய் உரிச்சு பேர் கொஞ்சம் சுருண்டு போய் கிடக்கொழிய தேங்காய் பெருசு. இது எங்க எங்களுக்கு ஒரு நாளை தானே 4 நாளே காணும். எங்களுக்கு ஒரு நாளை தானே காணும். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தேங்காய் வீட்டுல சமைக்க? எங்களுக்கு காலமா வேணுமானா மத்தியானம் வேணும் பின்னேரம் வேணும். அப்படி இந்த தேங்காய் விலையில அப்படி செய்யலாம். எல்லாம் அளவு கணக்கா செய்யணும். கொண்டு போ உதயானம் கொண்டு போ. சரி நான் வேண்டாம நாம கொண்டு போ. சரி சரி கொண்டு போறேன். வணக்கம் வாயாடி உறவுகளே. இந்த வீடியோ பாக்குற நீங்கள் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, பெல் பட்டில அமர்த்தி விடுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறைக்கும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ காண்பிப்போம். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திப்போம். பாய்.